வணக்கம் காய்ஸ். பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த என்சிஇஆர்டினா என்ன, எஸ்சிஇஆர்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்சிஇஆர்டி அப்படின்றது நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட் புக்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் புக்ஸ். ஓகே. எஸ்சிஇஆர்டி அப்படின்றது வந்து ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் புக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னு நம்மளோட சமச்சீர் கல்வி புக்ஸ். ரொம்ப பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லணும்னா என்சிஆர்டின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் எஸ்சிஆர்டி அப்படின்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே. இதுல வந்து இன்னொரு டவுட் இருக்கும் எல்லாருக்கும், குரூப் 1 நாங்க ப்ரிப்பேர் பண்றோம் மேம், என்சிஆர்டி படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்சிஆர்டி கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட். நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரையுமே ஸ்கூல் புக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட். ஸோ எஸ்சிஆர்டி கண்டிப்பா படிக்கணும். என்சிஆர்டி படிச்சுக்கிறது ஃபார் மோர் பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா இப்ப இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல கேட்கறதுனால அண்டர்ஸ்டாண்டிங்காக, கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம என்சிஆர்டி வேர்ட்ஸை வந்து புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.